விதி தமிழக வெற்றி கழகத்தில் திராவிட இயக்க பேச்சாளரான நாஞ்சில் சம்பத் விஜய் முன்னிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். செங்கோட்டையை தொடர்ந்து நாஞ்சில் சம்பத் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். போயஸ் கார்டனில் உள்ள வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அலுவலகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக வெற்றி கழகத்தில் திராவிட இயக்கத்தின் மூத்த பேச்சாளராக திகழ்ந்த நாஞ்சில் சம்பத் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். செங்கோட்டையனை தொடர்ந்து இப்போது நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். நாஞ்சில் சம்பத் மதிமுக, அதிமுக மற்றும் அமமுக, அதன் பின்னர் திமுக, அதற்கு பிறகு இப்போது தவேக என்று அவருடைய அரசியல் கட்சி 5வது முறையாக ஒரு அரசியல் கட்சியில் இணைந்திருக்கிறார். அவர் நாஞ்சில் சம்பத் திராவிட இயக்க பேச்சாளராக இருந்த போதிலும் திமுகவில் அவருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றும், அண்மையில் அவர் அளித்த பேட்டியின் போது திமுகவுக்கும் தவேகாவுக்கும் இடையேதான் போட்டி தேர்தலில் இருக்கிறது என்று அவர் பேட்டி அளித்திருந்தார். இந்த பேட்டி திமுகவில் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவர் பேசவிருந்த பொதுக்கூட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதை அவரே பல்வேறு சமூக வலைதளங்களில் அவர் பதிவிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் அவரை இணைப்பதற்கு முடிவு செய்து அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இன்று தவேக தலைவர் விஜய் முன்னிலையில் நாஞ்சில் சம்பத் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். அவர் ஏற்கனவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ தலைமையில் பேசி வைகோவை போலவே அவருடைய பேச்சு, நடை, உடை, பாவனைகளை மாற்றி அமைத்துக் கொண்டு மதிமுகவில் இருந்தார். அதன் பின்னர் வைகோவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஜெயலலிதா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா முன்னிலையில் அவர் அதிமுகவில் இணைந்தார். அதோடு அவருக்கு பரிசாக இனோவா கார் வழங்கப்பட்டது. அதே இனோவா காரை அதிமுகவில் இருந்து விலகிய சில நிமிடங்களிலேயே கட்சியில் அதிமுக அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட்டு அவர் அமமுகவில் அவர் இணைந்தார். டிடிவி தினகரனின் அமமுகவில் சில காலம் இணைந்து பணியாற்றினார். அமமுகவில் இணைந்து பணியாற்றிய சூழ்நிலையில் அதில் அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, அந்த கட்சியில் தம்மால் இணைந்து பணிபுரிய முடியாது என்று அதன் பின்னர் அவர் திமுகவிலேயே தாய் கழகத்திலேயே நான் இணைகிறேன் என்று இணைந்திருந்தார். கடந்த வாரம் வரை திமுகவில் இருந்த நாஞ்சில் சம்பத், திராவிட இயக்க பிரபலமான பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். அது தொடர்பான புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான காரணம் என்ன, பின்னணி என்ன, திமுகவுடன் கருத்து வேறுபாடு என்ன, இதுவரை இத்தனை முறை கட்சி மாறியது எதற்காக என்பது உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்களை இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களுக்கு அளிக்கக்கூடிய பேட்டியில் அவர் அறிவிக்க இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு கட்சிகளில் சேர்ந்த மூத்த அரசியல் கட்சி தலைவர்களை அந்த கட்சியில் இணைப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு பின்னர் ஒரு மாத காலம் முடக்கமான சூழ்நிலையில் அடுத்த கட்ட கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் தவேகாவில் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. அந்த குற்றச்சாட்டை அடுத்து இப்போது அதிமுகவில் இருந்து மூத்த தலைவர் செங்கோட்டையன் தவேகாவில் இணைக்கப்பட்டார். இப்போது திமுகவில் இருந்து மிக முக்கியமான ஒரு மூத்த பேச்சாளர் பிரபலமான நாஞ்சில் சம்பத் இப்போது தவேகாவில் இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நாஞ்சில் சம்பத் தாம் மதிமுக, அதிமுக, அமமுக, திமுக, தவேக என தொடர்ந்து கட்சி மாறியதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விளக்கமாக அவர் செய்தியாளர்களை சந்தித்து அறிவிக்க இருக்கிறார்.